وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن إمامنا وسيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الفريقين كالأعمى والأصم والبصير والسميع هل يستويان مثلا أفلا تذكرون. صدق الله العظيم. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் அருளை கொண்டு ரஹ்மத்தை கொண்டு நாம் இன்று 16வது இரவிலே அல்லாஹ்வுடைய இந்த கிதாபை சிறிது நேரம் படித்து அதில் சில போதனைகளை பெற நாம் அனைவரும் இங்கே குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நாம் இங்கு கழிக்கக்கூடிய ஒவ்வொரு பொழுதையும் நம்முடைய நன்மை பட்டியல் ஏற்றி நம்மை இம்மையிலும் மறுமையிலையும் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக என்று துவா செய்தவண்ணமாக இன்றைய தர்ஸுக்கு நான் வருகின்றேன். இன்றைய பாடம், அருமை சகோதரர்களே, நேற்று நாம் சூரத் யூனுஸ் மற்றும் சூரத் ஹூதுடைய தொடக்கத்தை நாம் பார்த்தோம். இந்த இரண்டு சூறாக்களுமே ஒன்றன் பின் ஒன்றாக வந்த சூறாக்களாகும். இந்த சூரா யூனுஸ், சூரத் ஹூத், இதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரத் யூசுப், இந்த மூன்று சூரத்துகளுமே ஒண்ணுக்கு பின்னால் ஒண்ணு 3 நபிமார்களை பெயர் கொண்டு வந்த ஒரு சூறாவாக இருக்கின்றன. அருமை சகோதரர்களே, இந்த சூறாக்களுடைய நம்ம படிக்கும்போது நேற்று நான் சொன்னது போல சூரத் யூனுஸில் அல்லாஹ் தஆலா நம்மை ஆர்வமூட்டி நமக்கு பல விஷயங்களை, நல்ல விஷயங்களை எடுத்து காட்டி தௌஹீதின் பக்கம், தன்னுடைய இபாதத்தின் பக்கம், தன்னுடைய வணக்கத்தின் பக்கம், தன்னுடைய சொர்க்கத்தின் பக்கம், தன்னுடைய நல்ல அடியார்களின் பக்கம் அல்லாஹ் தஆலா நம்மை அழைக்கின்றார். அதே போல இந்த சூறாவில், சூரத் ஹூதில், இதில் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கைகள் விடுத்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றான். அதே நேரத்தில் ஒரு தாவா பணி எப்படி இருக்க வேண்டும், தாவா பணி செய்யும் போது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வரும், அந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் மிக அழகாக சொல்லி, அதற்காக உதாரணமாக அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய அந்த வாழ்க்கையில் அவர்கள் எப்பேற்பட்ட இன்னல்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் சந்தித்தார்கள் என்ற விஷயத்தை மிக தெளிவாக சரித்திர ஆதாரங்களுடன் அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு சொல்லி நமக்கு சில விஷயங்களுக்கு அழைத்து தம்முடைய சொர்க்கத்தின் பக்கம் அவர் அனுப்பி விடுக்கின்றார். அருமை சகோதரர்களே, இந்த 2 சூறாக்களும் இறங்கிய காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 8வது நுபுவத் ஆண்டு மக்காவுடைய காலத்தில் இறங்கியது. இந்த நேரத்தில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விட்டார்கள். அன்னை அவருடைய சித்தப்பா அபு தாலிப் அவர்களும் இறந்து விட்டார்கள். ஹிஜ்ரத் செல்ல அனுமதித்தார்கள். அதே போல இன்னும் மக்கா விட்டு வெளியே தாயிஃபுக்கு சென்று அங்கு அரபு மக்களுடைய ஒரு சில நமக்கு ஆதரவுகளை திரட்டுவோம் என்ற ஒரு கோணத்தில் அங்கேயும் தாவப்பணிக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். அந்த தாய்ஃபின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நேர்ந்த அந்த கஷ்டங்கள், இந்த கடினங்கள் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். அந்த சரித்திரத்தை நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். எந்த அளவுக்கு என்ன அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்குல் ஜிபால் என்று சொல்லக்கூடிய மலைகளுடைய அந்த மலக்குமாரை இறக்கி வைத்து, நபி இப்ப நீங்கள் கட்டளையிடுங்கள், இந்த ஊரை இந்த 2 மலைகளுக்கு இடையே நான் போட்டு நொசுக்கி விடுகின்றேன் என்று சொல்ற அளவுக்கு வந்த அங்கு கஷ்டங்களும் இன்னல்களும் கடினங்களும் அதிகமா இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த சூறாக்கள் இறங்குகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இதயத்தை மிக உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த சூறாக்களை இறக்கி ஒரு ஆறுதல் அல்லாஹ் தஆலா கொடுக்க. அருமை சகோதரர்களே, பொதுவாகவே மிக அதிகமாக ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனைக்கு மேல சோதனை வந்து, ஏன்னா பாடக்கூடிய சூழ்நிலை கிடையாது, ஆனா மிக அதிகமாக சோதனைகள் வந்தால், அதிகமாக இன்னல்கள் வந்தால், அதிகமாக கஷ்டங்கள் வந்தால், அதிகமான தொந்தரவுகள் வந்தால்
ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி மாறும், ஒரு மனித சுபாவம் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கும் போது முதல்ல அவன் நம்பிக்கை இழந்து விடுவான். ஒரு மனிதன் என்னடா இந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையா வாழணும், இங்க போயிட்டு என்ன இருக்குது, கலாஸ் வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனிதன் என்ன செய்யறான், தன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடுகின்றான். இது ஒண்ணு. ரெண்டாவது, இல்லைன்னா அவனுக்கு ரிவர்ஸ் ஒரு இது வரும். அதாவது அவனுக்கு ஒரு அந்த அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு கொடூரம் ஏதாச்சும் செஞ்சு போட்டு உடைக்கிறங்கிற மாதிரி கூட அந்த அளவுக்கு கோபம் வரும். இப்போ நம்முடைய இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்துல எல்லா நாடுகளில் சந்திக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரியான சில முஸ்லிம் சகோதரர்கள், முஸ்லிம் வாலிபர்கள் ஏதாவது பிரச்சனை கொண்டு உடனே என்ன பண்ணுவாங்க, சரி ஏதாச்சும் நம்ம அடாம் போட்டு ஒரு எங்க போட்டு குண்டு வெடிக்கிறது, அங்கே போட்டு இது பண்றது, இந்த மாதிரியான வேலைகள்ல என்ன உடனே ஈடுபட்டுறாங்க, ஒரு என்ன விஷயங்களை புரியாம. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு எதிர்மாறான ஒரு விளைவு, ஒரு எதிர்வினை ஏற்படுது ஒரு மனிதர்களுடைய விஷயங்கள். இது ஒன்று. இது ரெண்டு. மூணாவது, பொதுவா பார்க்கும்போது சரி ஓகே, இப்ப இவ்வளவு இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு எந்த விதமான யாருக்கும் இது இல்லையே, என்னை விட யார் அதிகமாக சக்தி படைத்தவன் இருக்கின்றானோ அவனுடைய நான் என்ன செய்ய ஆதரவு தேடிக்கொள்கிறேன், நான் அங்கிட்ட போயிட்டு தஞ்சம் புகுந்து கொள்கிறேன், எனக்கு அங்க என்ன செய்யும், எனக்கு ஒரு அழகான ஒரு நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், இந்த பிரச்சனையில இருந்து நான் என்ன செய்வேன், நான் விடுபட்டு விடுவேன் என்ற இந்த மூன்று விதமான விஷயங்கள் மனிதர்கள் எப்பவுமே இருக்கும். ஆனா அல்லாஹ் தாலா இந்த மூன்று விஷயங்கள் ஒரு தாய்க்கு வரக்கூடாது, ரசூலுக்கு வரக்கூடாது, ஒரு நபிமாருக்கு வரக்கூடாது. அதே போல இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தாயுடைய சுபாவங்களில் இந்த சுபாவங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா இங்க விஷயங்கள் எல்லாத்துல இங்க சொல்கின்றார். இப்ப அதுக்கு வேணும்னா நான் கடைசியில இருக்க அந்த ஆயத்தை இப்ப இங்க ஓதி காட்டுறேன். இப்ப அந்த ஆயத்துல அல்லாஹ் இந்த மூன்று விஷயங்களுக்கு எதிர்மாறான விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறார். இது நீங்க பாத்தீங்கன்னா 112வது ஆயத்தை பாருங்க. 112வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர் வமன் தாப மஅக் வலா தத்கவ் இன்னஹு பிமா தஅமலுன பஸ். அதுக்கு அடுத்த உள்ள ஆயத் வலா தர்கனு இலல்லதீன ஸலமு ஃபதமஸ்ஸக்கும் அன்னார் வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா சும்ம லா துன்ஸரு. இதனுடைய தமிழாக்கத்தை பார்க்கும்போது, உமக்கு கட்டளை இடப்பட்டவாறு நீரும் திருந்தியவர்களாக உம்முடன் இருப்போரும் உறுதியாக நில்லுங்கள். அதாவது ஃபஸ்தகிம், நீங்க நிலைத்து நில்லுங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய இதயத்தை கொண்டு நீங்கள் அதை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் அலற வேண்டாம், நீங்கள் தளர வேண்டாம். தளரவும் கூடாது, அலறவும் கூடாது. மிக நிலையாக அல்லாஹ்வின் பாரத்தை போட்டு ஃபஸ்தகிம் கமா, அல்லாஹ்வுல எப்படி உங்களை கட்டளை இட்டிருக்கின்றானோ அந்த மாதிரி நீங்கள் நினைத்து நில்ல வேண்டும். நீங்களும் உமன் தாப மஅக், உங்களோட ஏன்னா அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவர்களுடைய எல்லாம் அந்த கூட்டத்தோடு சேர்த்து எல்லாமே என்ன செய்யணும், நீங்கள் மிக உறுதியாக நிற்க வேண்டும். இது நம்பர் 1. எது? அதாவது நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏன்னா என்னடா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு, உலகமே வாழ்க்கை வெறுத்து போச்சுங்கிற இல்லாம அந்த ஒரு மனநிலை இல்லாமல் மிக மிக உறுதியாக இருக்கக்கூடிய மனநிலை வர வேண்டும். இது நம்பர் 1. வலா தத்கவ், இது எதிர்வினை வரக்கூடாது. வலா தத்கவ், எதிர்வினை, அதாவது வரம்பு மீறாதீர்கள். அதாவது ஒரு பிரச்சனைக்கு பிரச்சனை வந்தா சரி, இதுக்கு நான் ஒரு பதிலடி கொடுப்பேன், இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்குவேன், நான் எதாவது செஞ்சுட்டு இதை முடிச்சிருவேன், இல்லை என்ன ஆனாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. வலா தத்கவ், நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். நீங்கள் செய்வது அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவனா இருக்கின்றார். இது 2க்கு 2 அளவு கொடுத்தான். 3வது, வலா தர்கனு இலல்லதீனா, அநீதி இழந்தோர் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள். அதாவது சாய்ந்து விட என்னன்னா, நமக்கு யாரா இருக்கட்டும், நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும், நமக்கு ஒரு ஆறுதல் வேணும், நமக்கு ஒரு ஆதரவு வேணும். அது யாரா இருந்தாலும் சரி, நான் இந்த பிரச்சனை மீளுவதற்காக வேண்டி எனக்கு அந்த பக்கம் சென்று விடுகின்றேன். இதற்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த விஷயத்துல நான் வருது இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அப்போ அநீதி இழுத்தோர் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள். அவ்வாறு சாய்ந்தால் உங்களை நரகம் தீண்டும், அல்லாஹ் அன்றி உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் இல்லை, பின்னர் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். அப்ப நான் இந்த ஓதிக்காட்ட இந்த 2 ஆயத்துகள் 112, 113, இந்த ஆயத்து தான் இந்த சூறாவுடைய மைய கருத்தாக இருக்கின்றது. இதே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல விரும்புகின்றான். இதன் மூலமாக நபிகள் நாயகம் பல நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லி இந்த தாவா பணி நிலைத்து நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான்.
ஏனென்றால் அந்த காலகட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த காலகட்டம் 8வது நுபுவத் ஆண்டுக்கு 8, 10 இந்த காலங்கள்ல இந்த தாய்ஃபுடைய அந்த சம்பவங்களுடைய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு மிக மிக அதிகமாக நொந்து போயிருந்தார். எந்த அளவுக்கு அதாவது நீங்க வந்து இது 12வது ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் சொல்றோம் ஃபலஅல்லக தாரிக்கும் பாத மயூஹா, அதாவது இவருக்கு ஒரு புதையல் அருளப்பட வேண்டாமா அல்லது இவருடன் ஒரு வானவர் வர வேண்டாமா என்று அவர்கள் கூறுவதால், முஹம்மதே உமக்கு அறிவிக்கப்படும் செய்தியில் சிலவற்றை நீர் விட்டுவிடக்கூடும், உமது உள்ளம் சங்கடப்படக்கூடும், நீர் எச்சரிப்பவரே, அல்லாஹ்வே எல்லா பொருளுக்கும் பொறுப்பாளன். மிக அழகாக எந்த அளவுக்கு இந்த அல்லாஹ்வே இந்த ஆயத்து சொல்றான். அதாவது அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இன்னல்களையும் அந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளை சந்தித்தார்கள். எந்த அளவுக்குனா சரி வஹீலே சில விட்டுலாமாங்கிற அளவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது காரணத்தினால, ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்ல இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி வரக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கடுத்து அன்பை சோழர்களே, இந்த 24வது ஆயத்தை நம்ம பார்க்க போனோம்னா இங்க ஒரு அழகான ஒரு உவமை எல்லாத்துல கொடுக்கின்றான். என்ன, மஸலுல் ஃபரீகைனி கல் ஆமா வல் அஸம் வல் பஸீரி வஸ்ஸமீ ஹல் யஸ்தவியானி மஸலா அஃபலா ததக்கர். நபியே, நீங்கள் எந்த வழியில் இருக்கின்றீர்களோ, உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ, இது மிக நேரான வழி, இது மிக தெளிவான வழி என்ற நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இவ்விரு பிரிவினர், 2 பிரிவினர், எப்பவுமே டோட்டலா பார்க்கும் ஒரு பெரிய பிரிவினை பார்க்கும் இந்த உலகத்துல 2 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா முஸ்லிம் காஃபிர், அதுக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான், இந்த முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்குடைய, அது காஃபிர் யாரா இருந்தாலும் சரி, காஃபிர் இஸ்லாத்தை கொள்ளக்கூடிய முஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடியவர்கள் காஃபிர்களா இருக்கிறார்கள். அப்ப இந்த 2 பிரிவினர்களுக்கு என்ன அல்லாஹ் எப்படி ஓமை கொடுக்கிறான், கல் ஆமா வல் பஸ். யாரெல்லாம் முஸ்லிம்களோ அவர்களுக்கு என்ன, அவர்கள் உதாரணம் குருடன் மற்றும் செவிடன், பார்வை உள்ளவன் மற்றும் கேட்பவன். அதாவது இஸ்லாத்தை பக்கம் இஸ்லாத்தை ஏற்று நடக்கக்கூடியவர்கள் பார்வை உள்ளவர்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் குருடர்கள் என்ற ஒரு உவமை. அதே போல இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் அவர்கள் செவிடர்கள், அவர்கள் கேட்க முடியாதவர்கள். யாரெல்லாம் இஸ்லாத்தில் வழியில் இருக்கிறார்களோ அவர்கள் கேட்கக்கூடியவர்கள், பார்வை உள்ளவர்கள் கேட்பவர்கள் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்றான். இதான் இந்த முஸ்லிம்களும் காஃபிர்களுடைய நிலை அல்லாஹ் தஆலா இங்க சொல்கிறார். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதிரியான இந்த கருத்துக்களை கொண்டு இந்த சூரத்து ஹூத் செல்கின்றது. இதில் இந்த ஃபஸ்தகிம் கமா உமிர்த என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்து, நான் சொன்னேன் இந்த 112 113 ஆயத்து இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய அவர் மீது சுமந்தப்பட்ட ஒரு பொறுப்பாக இருந்தது. எப்படியா இருந்தாலும் இந்த பொறுப்பை சுமந்துதான் ஆக வேண்டும் என்ற சொல்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சொல்லுங்க, ஷையபத் நி ஹூதுன் வாக்வாத்துஹா. அப்போ ஹூத் என்ன செய்ய, என்னை கிழட்டு, என்னை முதுமையாக்கி விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அளவுக்கு இந்த சூறாவில் அத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நபிமாருடைய விஷயங்கள் அங்கே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கின்றான். கிட்டத்தட்ட நம்ம சூரத்துல் ஆராஃப்ல பார்த்த அதே நபிமார்களுடைய சரித்திரம் மீண்டும் இங்கே சொல்லப்படுகின்றது வேறொரு பாணியில். இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவம் அங்கே மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் இந்த சூறாவில் இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம பார்க்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த இதை பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஏன்னா நபிமார்களுடைய ஒவ்வொரு சரித்திரம் நம்ம பார்க்கணும்னா இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் நமக்கு பத்தாது. அதனால நான் கொஞ்சம் சூறாவை ஓதி, ஏன்னா அதுல ஒரு ஆயத்துக்களை ஓதி கொண்டு அப்படி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதை முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அருமை சகோதரர்களே, இந்த எல்லா நபிமார்களை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அல்லா தஅபுது இல்லல்லாஹ், எல்லா நபிமார்களுடைய ஒரே ஒரு அழைப்பதன் அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேற யாருமே வணங்கு. இதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாடு, அடிப்படை கொள்கை. இதான் நம்முடைய அகீதா. அல்லாஹ் நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம என்ன வணங்கக்கூடாது. நம்முடைய உதவியை தேட நமக்கு என்ன வேணுமோ, என்ன நாடணுமோ அல்லாஹைத்தான் நாட வேண்டும். அல்லாஹை அன்று வேற யாரையும் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, நாடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன, நபிமார்கள் இப்ப நாம உங்களுக்கு நேர்வழி காட்ட வந்திருக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு நேர்வழி காட்ட வந்திருக்கோம்னா உங்களுக்கு நமக்கு என்னாச்சும் கூலி எதிர்பார்க்கோமா? இல்ல. அதே போல ஒரு தாயி தாவா பண்ணி செய்யக்கூடிய ஒரு தாயி என்ன
யார்கிட்ட வந்து ஒரு கூலியை எதிர்பார்க்கறது இல்லை. அவன் அல்லாஹ்க்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய பாதையில வேலை செய்யறான். சரிங்களா? இப்ப நம்ம நாட்டுல பல தாய்க்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய வருமானம் அவருக்கு பத்தாத சூழ்நிலை இருக்குது. நம்ம மக்கள் அந்த தாய்க்களுக்கும் நம்ம என்ன செய்யறது இல்ல, சில ஒரு உதவி செஞ்சு அவர்களுக்கு ஊக்குவித்து, சரி நம்ம தாவா பணி நம்ம செய்ய முடியவில்லை, குறைந்தபட்சம் யாரெல்லாம் தாவா பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவருக்கு குறைஞ்சபட்சம் பொருளாதார ரீதியாக வந்து அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சு இந்த தாவா பணியை முன்னேறுவதற்காக வேண்டிய நாம் ஒரு காரணமாக நமக்கு ஒரு சின்ன ஒரு பங்கு அதுல இருக்கணும். அந்த ஒரு பங்கின் மூலமாக அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலும் நம்முடைய பிரச்சனையை தீர்த்து கியாமத்தினால் அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துக்கு நம்ம என்ன செய்வான், அல்லாஹ் நமக்கு பெரிய அந்தஸ்தை கொடுப்பான். அப்போ தாவா பணிங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பணி. இதான் பணி. எல்லா நபிமார்களுக்கு வந்த பணி, நபிமார்களுக்கு அடுத்து வரக்கூடிய அனைவருக்கும் இதான், மக்களுக்கு நல்ல ஒரு வழியின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், எல்லா மக்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அப்போ இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சரித்திரம், இந்த விஷயம் வந்து இந்த சூறால் தான் மிக விளக்கமாக, அதிக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வேற இந்த சூறால் வந்து இந்த அளவுக்கு வந்து சொல்லப்படல. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3 சஃபாக்குள்ள 3 பேஜ் இந்த போகுது. இந்த இதே ஒரு இதுல, அதாவது 25வது ஆயத்திலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 48, 49வது ஆயத்து வரைக்கும் வந்து இது போகுது. கிட்டத்தட்ட 25 ஆயத்துகள் வந்து இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாமே, அதாவது அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலத்திலிருந்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது முதல் நபி கூட சொல்றாங்க. அதாவது ஷிர்க் இந்த உலகத்தில், இந்த பூமியில் ஷிர்க் வந்த பிறகு அந்த ஷிர்க்கை ஒழிப்பதற்காக வேண்டி மக்களை இந்த ஷிர்க்கிலிருந்து விடுவித்து அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த முதல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார். இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமி இன்னி லக்கும் நதீரும் முபீன். எச்சரிக்கை கொடுக்குறேன், நான் தெளிவாக உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் நீங்க வணங்கக்கூடாது. இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அலீம். நான் சொன்னேன்ல இந்த தாவடைய பாணி வந்து எச்சரிக்கை அப்படின்ட்டு. எடுத்த உடனே அதான், இன்னி லக்கும் நதீரும் முபீன், நான் உங்களை எச்சரிக்கின்றேன், எச்சரிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். மிக தெளிவாக, நான் மிக திட்டவட்டமாக, மிக தெளிவாக நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் நீங்க என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அலீம். மிக மிக கஷ்டமான, அதை மிக மிக அதிகமாக கஷ்டமுடைய அந்த நாளுடைய வேதனையில் என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு அதை நான் பயப்படுகின்றேன் என்று அவர் சொல்லும் போது, மக்களுடைய அதேதான் இன்றைய மக்கள் அதே மாதிரி தானே ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. அதாவது இந்த மக்கள் இந்த இஸ்லாமிய தாவா பணி, இஸ்லாமிய பணி, அல்லாஹ், ரசூல், கியாமத், குர்ஆன், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து மக்களுடைய எந்த ஸ்டாண்ட் இப்போது இருக்குதோ அதே ஸ்டாண்டு அந்த காலத்திலும் இருந்தது. அந்த ஸ்டாண்டு அது மாறல். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நம்ம போல ஒரு மனிதர் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன, நானும் மனுஷன், நீங்களும் மனுஷன், என்ன உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சுப்பீரியாரிட்டி என்ன இருக்குது, உங்களுக்கு நம்ம பேர் என்ன ஒரு அந்தஸ்து அதிகமா இருக்குது, 2 பேரும் ஒன்னா தானே இருக்கிறோம், நீங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும், கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது, அந்த மாதிரி மக்கள் சொல்றாங்க. அதே போல உங்களுடைய யாரெல்லாம் உங்களுக்கு பின்னால் இருக்கிறாங்களோ எல்லாமே வந்து சாதாரண மக்கள், மிக ஏழை, எதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாத மக்களா இருக்கிறாங்க. அவங்களோட நீ ஏன் நம்மளை ஒப்பிடுங்க, நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தனியா இருக்குது, நான் வந்து ஸ்டேட்டஸ்னா எனக்கு என்னுடைய ஒரு ஸ்டேட்டஸ் நான் கீழே ஏன் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல தான் அவங்க இருந்தது. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்லை நான் வந்து மிக தெளிவான விஷயங்களை ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் வந்து நான் உங்கள்ட்ட எந்த விதமான ஒரு இது எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ வந்து இந்த என்னோட வந்து இந்த மக்கள் நான் வந்து விரட்டிட்டேன்னா இப்போ அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன யார் காப்பாற்றுவான். இது பெரிய பல விஷயங்களை சொல்லும் போது, போதும் நீங்க ரொம்ப அதிகமா சொல்லிட்டீங்க, ரொம்ப அதிகமா பேசுறீங்க, இதுக்கு மேல நீங்க பேச வேணாம். இப்போ கூட நான் வந்து சில பேருக்கு வந்து 1-2 விஷயம் கொஞ்சம் அதிகமா சொல்லும் போது, போதும் நீங்க நிறுத்துங்க, இதை விட நீங்க அதிகமா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப அதிகமா பேசியாச்சு, ரொம்ப அதிகமா நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் மக்கள் இங்க சொல்றாங்க. சரியா? யா நூஹ் கத் ஜதல்தனா ஃபஅக்ஸர்த ஜிதாலனா, ரொம்ப அதிகமா பேசுறவங்க ரொம்ப அதிகமா நேசறீங்க, நமக்கு வந்து நம்முடைய நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய கிட்டத்தட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க, இது வந்து உங்களை தாவா பணி செஞ்சாங்க. இது வந்து எந்த ஒரு நபியும் செய்யாத ஒரு பணி, ரொம்ப அதிகமாக வந்து அவங்கள செஞ்சாங்க. சரிங்களா? அப்போ இருந்தாலும்
ரொம்ப லாஸ்ட். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்துல கொடுத்துற இந்த வாழ்க்கை 1000 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் கொடுத்து 950 ஆண்டுகள் இந்த மக்களிடையே இந்த தாவ பணிக்காக வேலை செஞ்சு 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 அவருக்கு எந்த விதமான பலன் கிடைக்கல. மிக சொற்பமான பலன் தான் கிடைச்சது. அப்ப இதை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றான் பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து எத்தனை ஆண்டு காலம் வந்தவங்க என்ன செஞ்சாங்க, இந்த தாவ பணிக்காக உழைச்சாங்க. அவர் என்ன செஞ்சாங்க, அவர் எப்ப மனம் தளர்ந்தாரா? இல்ல, அவர் தளரல, அவர் செஞ்சுட்டு தான் இருந்தார். இந்த மாதிரியான ஒரு இதான் நமக்கு என்ன இருக்கணும், ஒவ்வொரு தாய்க்கு தாவா பணி செய்யும் போது மனம் தரலாமல், சரி ஒரு ஆளும் கூட இஸ்லாத்துக்கு வரணும் பிரச்சனை இல்லை, நான் செய்ய வேண்டிய பண்ண செஞ்சுட்டு தான் இருக்கணும். அப்படியான ஒரு விஷயம் வந்து இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய இந்த விஷயத்துல, இந்த சம்பவத்துல நமக்கு மிக அழகா கடைசியாக மக்கள்கிட்ட எந்த விதமான ஒரு இல்ல, கொஞ்சம் சொற்ப மக்கள், அவ்வளவு பெரிய கூட்டத்துல சொல்லப்படுது கிட்டத்தட்ட 50 60 70 80 பேர், ஒரு 100 பேருக்குள்ளதான் வந்து எல்லாமே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து பின்பற்றினார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு மேல அந்த முழு கூட்டம் என்ன செய்யல, அந்த முழு ஊர், பெரிய ஊர், எப்பேற்பட்ட அந்த உலகத்துல இருந்த அத்தனை மக்கள் அது அவ்வளவுதான், யாருமே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்ப எல்லாரும் சொல்லலாம், சரி ஓகே, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு கப்பலை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க செய்யுங்க, ஒரு கப்பல் நீங்க கப்பல் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் 1 நாள் 2 நாள் கட்ட அதுக்கும் ஒரு பெரிய ஒரு காலம் நடந்தது. ஏன்னா 950 ஆண்டுகள் அப்படி வேலை செஞ்சீங்க இல்லையா, அது சொல்லப்படுது, சில சம்பவங்களை சொல்லப்படுது. அதுக்காக வேண்டிய மரங்கள் நட்டப்பட்டன, மரங்கள் வளர்க்கப்பட்டன, அதுலேருந்து நம்ம கட்டைகள் அதுலேருந்து எடுத்து அதை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த படகை வந்து இந்த கப்பலை வந்து கட்டினாங்க. சரியா? இப்ப அந்த கப்பல் கட்டும் போது அந்த கப்பல் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்த அந்த ஊர் வந்து கடல்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. இப்ப அங்கே போயிட்டு ஒரு கப்பல் கட்டுறேன்னா எல்லாத்துக்கும் வந்து என்ன நீ மென்டல் ஆயிட்டியாப்பா, நீ இங்கே போயிட்டு கப்பல் கட்டினா நீ வந்து என்ன செய், நீ வந்து கடலுக்கு ஓரமாவோ இல்லை ஆறு ஆத்தங்கரைக்கு ஓரமா நீ கட்டினா எதாச்சும் உங்களுக்கு அது என்ன ஆகும், அதை பயன்படும். அப்போ மக்கள் என்ன செஞ்சாங்க, ரொம்ப கேவலமாக ரொம்ப ஏளனமாக இது பண்ணாங்க. சரி ஓகே, இப்போ நீங்க பண்ணுங்க, இன்ஷால்லா வந்து நம்ம கேள்வி இப்போ பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கேள்வி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல அல்மஹிம். இப்போ கிட்டத்தட்ட அவங்களுடைய இது வந்துருச்சு, மக்கள் ஏத்துக்கல, அல்லாஹ் தாலாவுடைய அந்த கட்டளை வந்துருச்சு, என்ன சனி அவர்களுக்கு வந்து வெள்ளத்தால மூழ்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹத்ததஜா அம்ருனா ஃபாரத்தனூர் கொல்லாம, அப்ப என்ன செய்ய, அங்கிருந்து எல்லா விதமான இதுக்கு அர்த்தம் 40வது ஆயத்துக்கு வந்து இந்த ஃபாரத்தனூர், நமது கட்டளை வந்து தண்டனை பொங்கிய போது, தண்டனை பொங்கின்னு சொல்லி இங்க தமிழ்ல வந்து அர்த்தம் பண்றாங்க, தண்ணீர் பொங்கிய போது, நமது கட்டளை வந்து தண்ணீர் பொங்கிய போது, ஒவ்வொரு தண்ணீர் ஃபாரத்தனூர்னா தண்ணீர் பொங்கியதுன்னு சொல்றாங்க. தன்னூர் இங்க அது வேற ஒரு அர்த்தம் எனக்கு இங்க புரியல. ஓகே, அல்முஹிம் தண்ணீர் வந்து பொங்க ஆரம்பித்தது, ஒரு பெரிய தண்ணீர் பொங்கி, அதாவது அல்லாஹ் தஆலா வானத்தையும், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேற இடத்துல இருக்குது, அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மலைகளை பொழிய வைத்தான், பூமியுடைய எல்லா ஊற்றுகளும் திறந்து விடப்பட்டது, இந்த பூமியிலிருந்து கூட தண்ணீர் வந்தது, வானத்துல தண்ணீர் வந்து அப்படியே ஒரு பூரா உலகமே வந்து வெள்ளத்துல மூழ்கியது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் நஹ்மில் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைன் இஸ்னைனி வஹலக இல்லா மன் ஸபக அலைஹில் கௌல். அப்போ எல்லா பொருள்ல இருந்து ஜோடி எடுங்க. ஏன்னா இப்ப இந்த முழு உலகமே வலிக்கப்பட்ட நாள் அது. இப்ப இது இந்த உலகத்துக்கு இந்த 2வது பீரியட். இது ஒரு முறை இந்த உலகம் அழிக்கப்பட்டது. அப்போ முழு மீண்டும் ஒரு உலகத்துடைய ஒரு சரித்திரம் படைக்க போறாங்க, ஒரு சரித்திரம் உருவாக போகுது. அப்போ ஒவ்வொரு பொருள் இருந்தேன்னா ஜோடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அதே போல உங்களுடைய யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாமன் சபக அலைஹில் கௌல். அது ஆனா நூஹலுடைய அந்த கூட்டத்துல கூட அவங்களுடைய குடும்பத்துல கூட சில பேர் வந்து ஏத்துக்கிறதுனால அவர்களுக்கு விதிவிலக்கானது. ஒமா ஆமனமாஹு இல்லா கலீல், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மிக சொற்ப மக்கள் தான் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் பேர் தான் வந்து ஈமான் கொண்டார்கள். அப்ப அதுக்கப்புறம் வந்து இந்த கடல்ல யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ எல்லா விஷயங்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடலை ஏற்றி, அந்த கடல் மாஷால்லா அந்த தண்ணீர்ல வந்து அழகாக மிதந்து சென்று கொண்டிருக்கின்றது. வஹிய தஜ்ரி பிஹிம். அப்போ அந்த நேரத்துல அப்போ பாருன்னா அவங்க மக வரல. எப்பவுமே வந்து ஒரு அப்பா மக அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பிள்ளை மேல இருக்கிற ஒரு ஆசை, அது ஒரு பாசம், ஒரு அன்பு, அது வந்து எதோட நம்ம என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது. எப்படித்தான் இருந்தாலும் தந்தை பிள்ளைகளுக்குள்ள அந்த பாசம், பிள்ளைகளுக்கு தந்தையுள்ள பாசம்,
இருக்கத்தான் செய்யும். இத்தனைக்கு நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க இதுல பார்த்திருப்பீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய தந்தைக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அவர் என்ன செய்யுங்க, அவருக்கு மன்னித்து விடுங்க விடியா அல்லாஹ். ஆனா அதே மாதிரி தான் இங்க மகன் தந்தை மகனுடைய விஷயம் வருது. இங்க வந்து தந்தை நபி மகன் காஃபிர், அங்க மகன் நபி அவருடைய அப்பா காஃபிர். சரிங்களா? அப்போ மகனே வந்துரு, வா வா கப்பல் ஏறிக்கோ, இதுல இருந்து தப்பிச்சுக்கோ, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்துடும். இல்ல இல்ல இல்ல, நான் வரமாட்டேன், நான் ஒரு பெரிய மேல ஒரு மலையில போய் நான் ஏறிக்கொள்வேன். ஆனா இருந்தாலும் என்ன செஞ்சேன், அங்கிருந்து பெரிய ஒரு அலை வந்துட்டு அவனை தண்ணியில மூழ்க கிடைக்க வச்சுட்டுது. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பி இன்ன இப்னி மின் அஹ்லி, இது என்னுடைய மகனாச்சே, இது என்னுடைய குடும்பத்தினுடைய ஒரு ஆச்சே, உன்னுடைய வாக்குறுதி ஒரு உண்மையான வாக்குறுதி தானே, இவனுக்கு மன்னித்து விடாக. இல்ல யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி, இது உங்களுடைய குடும்பத்தார் கிடையாது, இதுக்கு உங்களை இன்னும் அமல் கைரு ஸாலிஹ், அவருடைய அமல் நல்ல அமல் கிடையாது. அப்போ ஈமான் இங்க எப்பேற்பட்ட ஒரு இது இருந்தாலும் என்ன, ஈமான் தான் முக்கிய ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஈமான் தான் அதோடைய ஒரு 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 ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியும். அது ஈமான் வச்சுதான் நம்ம என்ன இது நல்லவரா தெரியவரா, இவரோட நம்ம இருக்கணுமா இல்லையாங்கிற விஷயத்த, இது ஈமானுடைய விஷயத்த நம்ம என்ன செய்யணும், இது நம்ம கணக்கிடணும். அப்போ அல்லாஹ் சொல்லுங்க, இல்ல இந்த மாதிரி நீங்க துவா கேட்க கூடாது, இன்னும் ஆயுதுக்கு அந்த நம்ம ஜாஹிலி, நான் உங்களுக்கு உபதேசம் கொடுக்குறேன், நீ அறியாதவர்கள் மாதிரி நீங்க ஆக விடாது. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி இன்னி அஊது பிக, என்ன நான் பாதுகாப்பு. அப்போ உடனே அல்லாஹ் சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த இதுல இருந்து தன் கோரிக்கையில இருந்து என்ன பின்வாங்கிறார். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இவ்வளவு பெரிய இத்தனை காலம் இருந்தும் கூட தன்னுடைய நல்ல மகனுக்கும் நல்ல ஒரு சக்தி உள்ள ஒரு மகனா இருந்தாலும் அவனுடைய ஆதரவு தேடல், அந்த மகனுடைய ஆதரவு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முழு நாள்ல தன்னுடைய தாவப்பணிக்காக வேண்டி தாம் சந்திக்கக்கூடிய இந்த இன்னல்களுக்காக வேண்டி மகனை எனக்கு ஆதரவு கொடு என்று மகனோடு என்ன செய்யல, அவர் ஆதரவு கேட்கவே இல்லை. ஆனா அதற்கு பதிலாக கடைசி நாட்டுல அவன் மீது இறக்கப்பட்டு, நீ வாப்பா, நீ என்னுடைய கப்பலை ஏறிக்க அப்படின்னு சொல்றதான் தவிர, அவர் மகனை என்னுடைய இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, ஏன்னா மக்களோட இந்த அளவுக்கு மக்கள் என்னோட கேலி பண்றாங்க, மக்கள் என்னோட இரணமா பாக்குறாங்க, என் மக்கள் எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, மக்கள் ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்க, மகனை வா எனக்கு உதவி செய் என்று எப்பவுமே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தாவப்பணிக்காக வேண்டி ஒரு சப்போர்ட்ட, ஒரு ஆதரவை முஸ்லீம் அல்லாத அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத ஒரு என்ன செய்யல, அவனுடைய ஆதரவு நாடவில்லை என்ற விஷயம் இதுல தெளிவாக நமக்கு தெரிகின்றது. அதே போல ஹூத், அப்ப இந்த ஹூத் தான் இந்த சூராவோட பேரு ஹூத். இந்த ஹூத்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த சில விஷயங்கள் இதுல இருக்கு, அதுக்காக வேண்டிதான் இந்த சூராக்கு இந்த ஹூத் வச்சிருக்கின்றது. அப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய கூட்டமான ஆத், இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த கூட்டம் அழிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த கப்பல் ஜூதி என்ற மலையில போய் நிக்குது. அங்கே மீண்டும் ஒரு புதிய ஒரு சரித்திரம் தொடங்குது. மக்கள் ஆரம்ப கட்டத்தில் எல்லாமே முஸ்லீம்களா தான் இருக்கிறாங்க, மூமின்களாக இருக்கிறாங்க. அங்கே போக போக அல்லாஹ் சில கூட்டங்களை சில சக்திகள் கொடுக்குறான், இவருடைய சில அவங்களுக்கு திறமைகளெல்லாம் கொடுக்குறான். அதுல ஒரு கூட்டம் ஆதுடைய கூட்டம், இது பெரிய ஒரு நல்ல கிட்டத்தட்ட நல்ல உயர்ந்த நல்ல வாட்டசாட்டமான நல்ல பலசாலியான மக்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் பெரிய பெரிய அதாவது அதிகமா சக்தி கொடுத்திருந்தான். அது இப்ப சில நேரத்துல நீங்க பாப்பீங்க அந்த படங்கள் இதுல இப்ப நம்ம கார்ட்டூன் படம் ஒரு பெரிய பெரிய பயிலான மாதிரி இந்த மாதிரி பண்றாங்களா, அந்த மாதிரியான மக்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நல்ல பெரிய சக்தி கொடுத்திருந்தான். அவர்கள் பெரிய பெரிய வேலைகளை மிக சர்வசாதாரணமா செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவு இருக்கும், இதுக்கு அடுத்து வரக்கூடிய சமூகங்களுக்கு நான் எங்களுடைய கையில கல்லு கூட அவங்க கையில அழகா என்ன செய்யுங்க, உடைச்சிட்டு அவங்களை ஒரு மெழுகாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோத்துல அங்கே கொடுத்திருந்தா, அந்த கல்லால் மலைகள்ல அந்த வீடுகள் கட்டியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் இந்த ரெண்டு கூட்டம் இருந்தது. அப்போ சொல்றாங்க, அல்லாஹின் பக்கம் எல்லா தாபுது இல்ல, இதேதான் கால யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு இன் அன்தும் இல்லா முஃப்தரூன். அப்போ சொல்றாங்க, யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. இங்க பாருங்க, யா கௌமி இஸ்தக்ஃபிருக்கும், என்னுடைய கூட்டமே, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்க பாவ மன்னிப்பு தேடி வரா, நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் கிட்ட பாவங்களை நீங்க உங்களுடைய பாவங்களை மன்னிப்பு தேடுங்கள், சும்ம தூபு இலைஹி, அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள். இந்த பாவ மன்னிப்பு தேடி
அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? யூருசிலி சமா அலைக்கும் இத்ராரா, அல்லாஹ் தஆலா வானத்திட்டு மலைகளை பொழிவு. மழை எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ எல்லாத்துக்கும் தெரியும். இது மட்டும் இல்ல, அது நூஹுடைய இது கூட இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இங்க வந்து இந்த மலைக்கு பிறகு அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்றான். எசிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கின்றதோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கின்றதோ, அந்த சக்திக்கு மேல அல்லாஹ் என்ன செய்வான்? பலத்தை கொடுப்பான், சக்தியை கொடுப்பான். நமக்கு இருக்கிற சக்திகளை அதிகப்படுத்த வேண்டும்னா நமக்கு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்விடம் நம்முடைய பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். தன்னை தானே நம்முடைய உடல்ல வந்து மிக ஒரு அழகான ஒரு சக்தி என்ன செய்யும்? அது உற்பத்தி ஆகும். அப்ப அவங்களும் சொன்னாங்க, இல்ல ஹூதே, நீ வந்து என்ன கொடுத்தா அதை நம்ம கேட்டுட்டு என்ன செய்ய முடியாது, நாங்க வந்து அதை நம்ம விட முடியாத முடியுது. அப்போ இப்ப இனி வரக்கூடிய இந்த ஆயத்துகளை பாருங்க. இங்க இருந்து 54 ஒரு 55வது ஆயத்தை பாருங்க. இந்த ஆயத்துல ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய என்ன நடக்குது அப்படின்ட்டு, இதான் முக்கியமான ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல வரக்கூடிய விஷயம். இன்னகுல் இல்லா தராக பாது ஆலிஹத்தின பிசு கால இன்னி யுஷ்ஹிதுல்லாஹ வஷ்ஹது அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன். அதாவது எங்கள் கடவுள்களில் சிலர் உமக்கு கெடுதி செய்து விட்டார்கள். அந்த மாதிரி அவர் அந்த மக்கள் நினைக்கிறாங்க, இல்ல ஹூதே உன்னுடைய பேச்சுக்கள் சரியில்லை, நீ ஏதோ பைத்திய மாதிரி பேசுற, உங்களுடைய இதை வந்து இது பண்ணல, உன்னுடைய சுயநலம் போயிருச்சு, நம்முடைய கடவுள்கள் உன்னை என்ன செஞ்சுட்டாங்க, உங்களை வந்து கெடுதி செய்து விட்டார்கள் என்று அவர்கள் சொல்லும் போது என்றே கூறுகிறோம் என அவர்கள் கூறினார். நான் இதற்கு அல்லாஹை சாட்சி அளிக்கின்றேன், நீங்களும் சாட்சியா இருங்கள், அவரை அன்றி நீங்கள் எதை இணை கற்பித்தீர்களோ அதை விட்டும் நான் விலகியவன். கிளியர் கட் சொல்லிடு. என்னத்தான் சொன்னாலும் இல்ல, நான் வந்து என்ன நீ என்ன சொல்ற அதுல நான் விளங்குறேன், எனக்கு அதுக்கு தொடர்பு கிடையாது. நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க, அந்த இணை வைத்தலுக்கு எனக்கு ஒரு சம்பந்தமா கிடையாது. இது நீங்களும் சாட்சியா இருங்க, நானும் சாட்சியா இருங்க. ஓகே, ஃபகீதுனி ஜமியா, இந்த மாதிரி நீங்க எல்லாமே சேர்ந்து எனக்கு எதிராக நீங்க வந்து சதி செய்யுங்க. சும்மா வந்து உங்களுக்கு எந்த விதமான கிடைக்காது, உங்களுக்கு அவகாசம் கிடைக்காது. இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பி, நான் என்னத்தான் நீங்க செஞ்சாலும் அல்லாஹ்வின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த அல்லாஹ் உங்களுடைய ரப்பும் என்னுடைய ரப்பா இருக்கின்றார். மாமின் தாபத்தின் லைஹா ஆஹுதுன் பினாசியத்திஹா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனத்துடைய நெற்றி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. இன்ன ரப்பி அலா சிராத்தில் முஸ்தகீம், நம்ம அல்லாஹ் நேரான வழியில் இருக்கின்றான். ஃபைன் தவல்லோ ஃபகத் அப்லகத்துக்கும் அர்ஸல்து பிஹி இலைக்கும் வஸக்லு பிகமன் கைரக்கும் லா ததுர்ரு ஷை இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீஸ். என்னுடைய ரப் வந்து என்ன எல்லா விஷயங்களும் பாதுகாக்கக்கூடியவனா இருக்கின்றான். இந்த மாதிரியான ஒரு நபியுடைய இந்த ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சு? இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முழு கூட்டம் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக இருக்கு. முழு கூட்டமே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் தனித்தனியா இருந்தார். அதுல யாரெல்லாம் ஈமான் கொண்டார்கள் என்ற நமக்கு செய்தி நமக்கு இல்லை. யாரும் அவருக்கு அவருடைய அந்த ஈமானை யாரும் ஏற்றுக்கொண்டதாக நமக்கு எந்த விதமான செய்தி நமக்கு கிடைக்கும். எல்லா முழு கூட்டம் அப்பேற்பட்ட சக்திப்பட்ட அப்பேற்பட்ட பலசாலிகள், எந்த அளவுக்கு எதுவுமே செய்யக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு எதிராக ஒரே ஒரு மனிதன் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரியான அவருக்கு வந்து பதிலடி கொடுத்தார். இந்த மாதிரியான ஒரு நிலை, இந்த மாதிரி நம்ம மிக நிலைத்து நிற்கக்கூடிய இந்த தாப் நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதுக்கப்புறம் சமுதாய விஷயம், அந்த சமுதாய விஷயம் அதே தான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அஃபிரு சும்மா தூபாயில் இன்ன ரப்பி கரீபுன் முஜீப். இதே மாதிரி தான் வந்து சமூதுடைய கூட்டத்துக்கு வந்த நபியுடைய பேர் வந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் என்ன, நீதான் நம்ம இதுல ஒரு மிக ஒரு நல்ல ஒரு பிடித்தமான ஒரு நமக்கு நல்ல விருப்பமான மனிதனா இருந்து, எப்ப என்னாச்சு உனக்கு, என்ன உங்களை மூளை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் வந்து என்ன நம்ம முதல்வர்கள் இதெல்லாம் வணங்கினார்களோ அதை நீ வந்து தடுக்க வரியா, நீ சொல்றதுல நமக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த சம்பவங்கள் போது கடைசியா வந்து நீதான் அல்லாஹ்வுடைய நபின்னு சொல்றதுக்கு நீ ஒரு பெரிய ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்கும்போது, அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்ல இருந்து அல்லாஹ் என்ன சொன்னா, ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் தஆலா வெளியே எடுக்கிறான். அப்போ அந்த ஒட்டகம் சொன்ன, இந்த ஒட்டகம் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த ஒட்டகம் உங்களுக்கு வந்து ஒரு சாட்சியாக இருக்கின்றது. இந்த ஒட்டகத்தை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அது மற்ற சம்பவத்துல வருது. இப்ப எல்லா மக்கள் இப்ப இந்த ஒட்டகம் போகும்போது, தண்ணீர் குடிக்கும் போது அல்லது சில மேயும் போது எல்லாத்த ஒரே நேரத்துல சாப்பிட்டுட்டு வந்துடும், எல்லா தண்ணி குடிச்சிட்டு வந்துடும். அப்போ மக்கள் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ ஒரு நாள் அவங்களுடைய எல்லா ஒட்டகங்களுக்கும், ஒரு நாள் இந்த ஒட்டகத்துக்கு அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த மாதிரி நிலை தொடங்கும் போது கடைசியா வந்து என்னன்னா, இல்லை எப்படியா நம்ம இந்த ஒட்டகத்தை என்ன செஞ்சணும், அறுத்துடணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த செய்தி கேட்டு சாரேசன் சொல்லுவாங்க, இல்ல இந்த தாக்குல் ஃபர்தில்ல வல தமுஸ்ஸுஹா பிஸ்ஸூ,
ஆனா இதை நீங்க வந்து தீயன எண்ணத்தோட என்ன செய்யக்கூடாது, இதை நீங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஒட்டகத்தை அவங்க அறுத்துடுறாங்க. அந்த 3 நாள் அல்டிமண்டம் கொடுக்கப்படுது. இந்த 3 நாளுக்குள்ளேனா உங்களுக்கு வந்து என்ன அல்லாஹ்வுடைய அதாப் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதாப், அதாவது பெரிய ஒரு 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 சப்தம், விடி சத்தத்தை விட அதிகமா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் வெள்ளத்தால் என்னாச்சு அழித்தான். ஆதுடைய கூட்டத்தை, ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அல்லாஹ் தாலா ஒரு பெரிய பெரிய காற்று கொண்டு அல்லாஹ் தாலா அவங்களை அழித்தான். இந்த கூட்டத்தை அல்லாஹ் தாலா ஒரு பெரிய சப்தம், விடி சத்தம் எதுவும் நீங்க சொல்லலாம். அந்த எந்த அளவுக்கு சத்தம்னா அந்த சத்தம் தாங்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அது அவங்க எல்லாமே ஃபுல்லா வந்து அவங்க போயிட்டாங்க. இந்த இந்த சமூகத்துடைய கூட்டத்தில் கூட யாரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம செய்தி நமக்கு இங்க கிடைக்கிறது. இதுக்கப்புறம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒரு சம்பவம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஆசருக்கோட அவங்க என்ன அந்த கூட்டோட என்ன செஞ்சாங்க, அந்த விஷயம் நீங்க சூரா அன்ஆம்ல அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க வந்து வேற ஒரு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இதை கொஞ்சம் ஒரு நகர்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய சக்தி எப்படி இருக்கின்றது, அல்லாஹ் எந்த ஒரு விஷயம் ஒரு மனிதன் முடியாது நினைக்கின்றானோ அந்த விஷயமும் அல்லாஹ்வால் முடியும் என்ற விஷயத்தை இங்க வந்து நிரூபிக்கப்படுகின்றது. அப்போ ஒரு முறை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் சில மலக்குமார்களை அனுப்பி ஒரு நற்செய்தியை கொடுக்குறான். அது நற்செய்தி என்ன அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர் முதுமை நிலைக்கு போய்விட்டார்கள். நல்ல 80 வருஷம், அதாவது முதுமை 80, 100 வயசு அந்த மாதிரியான ஒரு வயசுல இருந்தாங்க. அவருடைய மனையும் அதே மாதிரி அந்த வயசுல தான் இருந்தாங்க. இது மட்டும் இல்லை, அந்த மனை வந்து மலட்டுத்தனம், அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒன்று முதுமை, அதுக்கடுத்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு வந்து பிள்ளை பெறாத அவங்களுக்கு ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு பிள்ளை கிடைக்கும், உங்களுக்கு பிள்ளையுடைய ஒரு நற்செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சில மலக்குமார்கள் அனுப்பப்படும். இந்த ஒரு சம்பவத்துல தான் மலக்குமார் எப்பவுமே வந்து நற்செய்தி சொல்லக்கூடிய மலக்குமார்கள் வேற இருப்பாங்க, ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய மலக்குமார்கள் வேற இருப்பாங்க. ஆனா இங்க வந்து நற்செய்தி சொல்லக்கூடிய மலக்குமார்களும் மற்ற கூட்டத்துக்கு வேதனை கொடுக்கக்கூடிய அதாவை இறக்கக்கூடிய மலக்குமார்களும் ஒரே மாதிரியான ஒரே மலக்குமார்களாக இருந்தார்கள். அந்த சோழர்களை அந்த மக்கள் வரும் போது சாதாரண ஒரு மனிதர்களுடைய வடிவத்துல வராங்க அந்த மலக்குமார்கள். அப்ப அந்த மலக்குமார்கள் மனித வடிவத்துல வரும்போது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வீட்டுக்கு அவர் விருந்தாளியாக வராங்க. அப்போ சரி, அப்போ அந்த காலத்திலயும் இப்ப அரபிய காலத்துல கூட வந்து வீட்டுக்கு யாராவது திடீர்னு விருந்தாளி வந்துட்டா நீ யாரு ஏன்னு சொல்லி எல்லாம் கேட்க மாட்டாங்க. முதல்ல வந்தவனுக்கு அவங்க வீட்டில் எல்லா வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க. அவன் இருக்க விரும்பினா இருக்கிறதுக்கு சாப்பாடு, எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே அவங்களுக்கு வந்து இதுக்கிட்டே பார்த்து முதல்ல சாப்பிடுவேன், நான் எவ்வளோ தூரத்தில் வந்து தெரில, பசியோட பட்டினியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்தவர்களுக்கு உடனே வந்து என்ன செஞ்சாங்க, சாப்பாடு கொடுக்கக்கூடிய மக்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம். அப்போ உடனே என்ன செஞ்சாங்க, போயிட்டு ஒரு சின்ன ஒரு பசுக்குட்டியை போயிட்டு அறுத்து வந்து உடனே எல்லாம் செஞ்சுட்டு அவங்களை சாப்பிட கொடுக்கும்போது அவருக்கு சாப்பிட, இப்போ வரக்கூடிய ஒரு விருந்தாளி அவருக்கு ஒரு விருந்தோம்பல் செய்யும் போது அவர் அந்த விருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இவருடைய இது வந்து என்ன, இவருடைய நோக்கம் நல்ல நோக்கம் இல்ல, அவர் நமக்கு வந்து ஒரு தீய நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பயம் வருகின்றது. அப்ப சொல்லுங்க, இல்ல நம்ம வந்து என்ன செய்யல, நாம வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கள், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், நாம வந்து லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் வரும்போது அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு நற்செய்தியை சொல்லணுங்கிறதுக்காண்டி நமக்கு இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி நின்று அங்க சிரிக்கிறாங்க. அப்போ அப்ப அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை வந்து இசாக் இருக்கும், இசாக்கு பிறகு இசாக்கு ஒரு பிள்ளை வரும், அவர் பேர் வந்து யாக்கூப் இருக்கும். இந்த 2 பேரும் நபிமார்கள் என்ற நற்செய்தி இங்கு சொல்லப்படுகின்றது. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, எப்படி நான் வந்து என்னுடைய கணவர் வந்து முதுமை நிலையில் இருக்கிறாங்க, எனக்கும் வந்து பிள்ளை பெறக்கூடிய எனக்கு இது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் இல்லை. காலத் அஜபீன மின் அம்ரில்லாஹ் வஹாதா பாலி காலத் யா வைலத அலிது, நான் வந்து பிள்ளை பெற்றெடுப்பேனா வானா அஜூஸ், நானும் வந்து என்ன, நான் வந்து முதுமையில இருக்கிறேன். வஹாதா பாலி ஷேகா, என்னுடைய கணவரும் முதுமையோட இருக்கிறார்கள். இன்னஹாதல ஷைன் அஜீப், இது ஒரு விசித்திரமான விஷயமா இருக்கின்றது. அப்ப காலு அஜபீன மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய இந்த விஷயத்துல உங்களுக்கு ஆச்சரியம் இருக்கின்றதா? ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத்
அஹ்லல் பைத் இல்லாமல் அங்கே வீட்டுக்காரங்களே அல்லாஹ் தாலா அருள் இறங்கட்டுமாக, அல்லாஹ் தாலா அபிவிருத்தி இறங்கட்டுமாக, இன்னும் ஹமீது மஜீத். அல்லாஹ் தாலா என்னமே செய்யக்கூடிய எல்லா சக்தி படையவனா இருக்கின்றான். அப்போ சரி வந்த இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாப்பாடு கொடுக்கும் போது அந்த ஒரு பயப்பட்டாங்களா, இப்ப அந்த பயம் போட்டு கேட்கறாங்க, இப்ப எங்க போறீங்க நீங்க? லூத்துக்கு அங்க ஏன் போறீங்க? அங்க இந்த லூத் இருக்கிறாரு நம்ம. அப்ப லூத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு உறவு இருக்கின்றன்னு சொல்றாங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணனோட மகன் அல்லது இந்த மாதிரி ஏதோ ஒரு அங்கே ஒரு உறவு இருக்கின்றது. அது லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் தெரியும். ஏன்னா அப்ப இல்ல அங்க ஏன் அங்க இருக்குது, அதை நீங்க அங்க அதாப் அனுப்ப வேண்டிய ஒரு நபி எப்பவுமே ஒரு நபி என்ன தன்னுடைய கூட்டத்துக்கு வந்து ஒரு கடைசி கட்டம், முடியாத கட்டத்துல தான் வந்து மேல அல்லா தஆலா எங்களை அதாப் இறங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து எப்பவுமே வந்து உடனே வந்து ஒவ்வொரு நபியும் தன் கூட்டத்துக்காக வேண்டி அவர் வந்து ஒரு ரஹ்மத்தாக தான் இருப்பார்கள். அப்போ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது வாக்குவாதம் நடக்குது. இப்ராஹிம் நீங்க வந்து இப்பெல்லாம் வாக்குவாதம் செய்யாதீங்க, இது அல்லாஹுடைய அங்கே வந்து என்னாச்சு, அங்க எழுதப்பட்டு விட்டது, இவங்களுக்கு வந்து கண்டிப்பா என்ன செய்யும், அல்லாஹ் தாலா அதாப் வரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இது விஷயம் வருகின்றது. ஏற்கனவே எப்படி சூரத்துல் ஆராஃப்ல இருந்துச்சோ அதே மாதிரி லூத் விஷயம் வருகின்றது. அப்போ அந்த மக்கள் வந்து அவருடைய அந்த இச்சைகளை வந்து அவர் பூர்த்தி செய்யறது வந்து ஒரு இயற்கையான நிலை இல்லாமல் ஒரு இயற்கைக்கு மாறுபட்ட நிலை வந்து அவர்கள் இச்சைகளை வந்து அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது என்னுடைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நம்முடைய கூட்டத்தில் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்களை நீங்கள் கல்யாணம் கட்டிட்டு நீங்க உங்களுடைய இச்சைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இல்ல, உனக்கு தெரியும் நமக்கு இந்த பொம்பளையோட நமக்கு என்ன, நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் கிளியர் கட்டா சொல்றாங்க. அப்போ அந்த ரசூல் சொல்லுங்க, நீங்க பயப்படாத, நீங்க என்ன நைட்டுடைய கடைசி பொருள் நீங்க எல்லாம் உங்களுடைய கூட்டத்தை கொண்டு போயிட்டு நீங்க வெளியேறிடுங்க. இந்த ஊர் மேல என்ன வரப்போறது, ஒரு பெரிய வந்து ஒரு அதாப் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த விடிஞ்ச உடனே இந்த கூட்டத்து மேல அதாப் வந்து விடும் என்று சொல்றாங்க. அப்ப இதுல வந்து எல்லாமே வந்துறாங்க. இவருடைய மனைவி வர, இப்ப இவருடைய மனைவி வந்து லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அவருடைய இது என்ன செய்யல, அந்த செய்தியை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மக்களோடு தான் இருந்தாங்க எங்களுடைய மனைவி. அப்போ இந்த குர்ஆன்ல இருக்க இது 2 நபிமார்கள மனைவி, அவர்கள் நபிமார்களுக்கு எதிராக இருந்தார்கள். ஒன்னு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னொரு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அது வந்து சூரத் தஹ்ரீம்ல வந்து அல்லாஹ் தஆலா வந்து அந்த 2 பேரை பத்தி அல்லாஹ் தஆலா சில விஷயங்கள் இங்க சொல்றான். சரியா? இப்போ வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், இது வந்து உங்களுக்கு வந்து விடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு வந்து சுபமான உடனே உங்களுக்கு வேதனை வரக்கூடியது இருக்கின்றது. இந்த வேதனை, இந்த சுபம் ரொம்ப பக்கமா இருக்கின்றது என்று சொல்லப்படுது. அப்ப அங்க வரும்போது அங்கே தன் அலை ஹஜாரத்தமின் சிஜில், முதல்ல வந்து ஆனத்துல இந்த கல்கள் அங்கே பொடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த அப்படியே வந்து இந்த மேலோட கீழே மேல அப்படியே கூப்பிடப்பட்ட வந்து அவருடைய ஊரை வந்து அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான் என்ற விஷயங்கள் வருகின்றது. இப்போ அந்த நபிமார்களுடைய காலத்துல மக்களுடைய எப்படி ஒரு போக்கு இருந்தது, மக்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது நீங்க பார்க்கும்போது, அந்த மாதிரியான அணுகுமுறைகள், அந்த மாதிரி அந்த போக்குகள் இப்பொழுதும் மக்களிடையே இருக்கின்றது. இது ஒரு புதிய ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன்னா எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கொண்டு வரும்போது அதற்கான ஒரு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். அந்த எதிர்ப்புகளை நாம் முறியடித்து நாம் முன்னே செல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு மேல பாரத்தை போட்டு அல்லாஹ் தவக்கல் செய்து நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நம்ம செய்து கொண்டுதான் இருக்கணும். ஏனென்னா நம்முடைய இலக்கு சொர்க்கமாக இருக்கின்றது, நரகம் கிடையாது. நாமும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், நம்ம சார்ந்த மக்களையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கோட்பாடோடு நம்ம நம்முடைய இந்த இதை வந்து நகர்வுகளை நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மதியான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த ஊர், அவருக்கு அதே மாதிரிதான் காலயாக்கும் அபுதுல்லாஹா மாலக்கும் இலஹன் கரு, இவர்கள் அல்லாஹுக்கு ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதே போல அவருடைய சமூக ஒரு பெரிய ஒரு தீமை ஒன்று இருந்தது. ஏன்னா அவங்க வந்து என்ன, அந்த அளவுகோள்களை வந்து என்ன அவங்களுக்கு வந்து குறைப்பார்கள், அளவுகோலை குறைப்பார்கள். இந்த அளவுகோலை குறைப்பார்கள் பார்க்க நீங்க பாருங்க, சூரத்துல முத்தஃபிஃபின் சூரா ஒன்று, சூரத் 30வது ஜூஸ்ல இருக்குது. அதுல பாருங்க, வயலுல் முத்தஃபிஃபின் அப்படின்னா முத்தஃபிஃபின் தத்ஃபீஃப் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த அளவுகோலுக்கு மேலே கிளப்பன் அல்லது இதை தாழ்வால நாசி அஸ்தோஃபுன், அவர்கள் வாங்கும் போது
இது பொதுவானது. அவர்கள் வாங்கும் போது கரெக்டா முழுமையா வாங்குவார்கள். வைசா காலும் வசனும் யோசிரும், அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும் போது என்ன செய்வாங்க, அது குறைச்சு. அவர்களுக்கு வரும்போது ஒரு மூட்டையில வந்து 50 கிலோ இருக்கு, கரெக்டா 50 கிலோ கரெக்டா கிலோ போட்டு அளவு கரெக்டா 50 கிலோ வாங்கிடுவாங்க. ஆனா இந்த 50 கிலோ விற்கும் போது இது 100 கிலோவாக இருப்பாங்க. கொடுப்பவர்களுக்கு வந்து அந்த 1 கிலோன்னு சொல்லி அவருக்கு 900 கிராம் 800 கிராம் அல்லது 500 கிராமா கொடுப்பாங்க. அது மக்களுக்கு குறைவு. அந்த மாதிரியான ஒரு இது எங்கள்கிட்ட இருந்தது. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொடுப்பல் வாங்கல் விஷயத்துல மட்டும் இந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா துறைகளையும் இதை பார்க்கணும். இந்த மேலே கீழே நமக்கு கிடைக்கிற ஹக்கை நாம இந்த மூலமா நம்ம வாங்குறோம். நாம அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கும் போது அதில் குறைக்கும். உதாரணமா சாதாரணமா நம்ம ஒரு வேலை செய்யறோம், கரெக்டா வேலை செய்ய ஒரு குறிப்பிட்ட சம்பளம் இருக்கின்றது. அந்த சம்பளத்தை முழுமையாக நாங்கள் பெறுகிறோம். ஆனா அந்த சம்பளத்துக்காக நம்ம வேலை செய்யும் போது அந்த முழுமையாக நம்ம வேலை செய்யறோமா, இது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு ஆள் நம்மோட நம்ம பேசும்போது நம்ம ஒரு நமக்காக ஒரு மரியாதை ஒரு கண்ணியத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அதுக்கு நம்ம கொடுக்கும் போது அவருக்கு அந்த அளவுக்கு நம்ம மரியாதை கண்ணியம் கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் வந்து இந்த விஷயம் நம்ம இது என்ன செய்யணும், நம்ம வந்து அதை போட்டு எடை போட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தும் கூட மக்கள் இருந்தாங்க. அவரோட என்ன இப்போ அவங்க சொல்றாங்க, காலியா ஷோய்ப் சலாத்துக்க தாமுருக்கா அன்னத்துருக்க, உன்னுடைய தொழுகை நமக்கு தடுக்குதா? உங்களுடைய தொழுகைக்கால நம்ம தடுக்க, நம்ம தொழுகை வேண்டாம். இன்னும் சலாத தன்னானில் ஃபஹ்ஷா வல் முன்கர். தொழுகை என்பது வந்து எல்லா சிறிய பெரிய எல்லா தீமைகளையும் நமக்கு தடுக்குது. ஏன்னா அப்போ அவர்கள் என்ன செய்யல, இது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய இதை வந்து அவர் ஏத்துக்கல. அப்போ சொல்றாங்க, மக்களே நீங்க ஏன் அல்லாஹுடைய அந்த வேதனை வருமே நீங்க மறந்துட்டீங்களா? உங்களுக்கு முன்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு என்ன நேர்ந்தது தெரியும், ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு என்ன நேர்ந்தது தெரியும், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு என்ன நேர்ந்தது தெரியும், இப்போ சமீபத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு என்ன நடந்து தெரியுமே. இதெல்லாம் ஏன் நீங்க வந்து உங்களுக்கு கவனத்தை கொள்ள மாட்டேங்கிறீங்க? வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீங்க பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். இன்ன ரப்பி ரஹீம் வதூத், என்னுடைய ரப்பு ரஹீம் கருணையாளர் இருக்கின்றார், வதூத் ரொம்ப நமக்கு நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவர் சொல்றாங்க, நீங்க சொல்றது நமக்கு புரிதே இல்லை. நீங்க வந்து நம்முடைய கூட்டம் உங்களுடைய நிலை என்ன இருக்கு, நீங்க ரொம்ப ஒரு வீக்கா இருக்கிறீங்க. உங்கள்ட்ட வந்து எதுவுமே எந்த விதமான உங்களுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு ஸ்ட்ரென்த் உங்கள்ட்ட இல்லை. ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத நீங்க சாதாரண ஒரு எளிமையான ஒரு ஒரு இருக்கும்போது எப்படி நான் உங்களை பேச்ச நம்ம கேட்கறது? உங்கள்ட்ட என்னதான் ஸ்ட்ரென்த், இதான் ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. அதாவது ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் சொல்றான் அப்படின்னா, யார் சொல்றான், அவன் சொல்றானா, அதெல்லாம் வேண்டாம். இப்போ நல்ல சொல்லப்பட்ட விஷயம் நல்லதா கிட்டது அதை பாக்குறது இல்ல, ஆனா யாரு சொல்றாங்கிறது தான் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, அதை பத்தி என்ன அதிகமா அவங்க வந்து அதை பத்தி அது எடுக்கிறது இல்லை. அப்ப சொல்றாங்க, நீங்க இருந்தாலும் உங்களோட சில கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துக்காக நம்ம பேசாம இருக்கிறோம், இல்லைன்னா வந்து எப்பவுமே உங்களுக்கு காலி பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருந்தது, அவங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா ஒரு வேதனை கொடுத்தான். அவங்களுக்கு அந்த சப்தமுடைய இந்த வேதனை தான் வந்தது. ஏன்னா அப்படி அந்த சப்தம் வந்த உடனே எல்லா மக்களும் வந்து நம்முடைய வீடுகளை வந்து அவங்க இறந்துருது. இதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தை வந்து இங்க சுருக்கமாக சொல்றான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சுருக்கமாக சொல்றான். இந்த மாதிரி மூசா வந்து ஏன்னா ஃபிரௌன் பக்கம் மூசா அனுப்பப்பட்டார்கள். ஆனா ஃபிரௌன் என்ன சொன்னாலும் அதை தான் மக்கள் கேட்டாங்க, தவிர மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்த கேட்கல. கியாமத்து நாள்ல யக்துமு கௌமஹு யௌமல் கியாமத்தி, அதாவது அவனுடைய கூட்டமும் அவனும் என்ன செய்யுங்க, நரகத்துக்குள்ள போவாங்க. இவன் நரகத்துக்கு போகும்போது இந்த கூட்டத்துக்கு முன்னால் தான் அவன் தான் லீடிங் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு அதாவது இது வந்து இந்த மக்களுடைய இந்த ஏற்கனவே சென்ற மக்களுடைய இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். ஏன்னா இவை சில ஊர்கள் பற்றிய செய்திகள், இதை நாமே உமக்கு கூறுகின்றோம். அவற்றில் சில நிலைத்துள்ளன, சில அழிந்து விட்டன. சில நிலைத்துள்ளன, சில இழந்து விட்டன. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், அதாவது அதே அப்படியே வருது, அதுல சில பேர் இருக்கிறாங்க. நிறைய அந்த ஆது சமூது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் செஞ்சாங்க, அதெல்லாம் அழிந்து விட்டார்கள். சிலது இருக்கின்ற, சிலது அழிந்து விட்டன. அப்ப சொல்லிட்டு அல்லது கதாலிக்க அஹ்து ரப்பிக அஹ்தல் குர வஹல், இப்படித்தான் வந்து எந்த ஊர்க்காரர்கள் அவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இருந்தார், அல்லாஹ் தஆலாவுடைய பிடி இப்படித்தான் இருக்கும், அல்லாஹ் தஆலா இப்படித்தான் பிடிப்பான் என்ற விஷயம் சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து என்ன சார் அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல ஒரு இது அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 112 ஆயத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அந்த ஃபஸ்தகிம் கமா உமிர்த அப்படின்னு சொல்லி. இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா, வலக்கத் ஆத்தைனா மூஸல் கிதாப ஃபக்துலிஃப ஃபீஹ். ஆனா இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு அப்புறம் வந்து என்ன, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா கிதாப் கொடுத்தா அந்த கிதாபுடைய மக்கள் என்ன சொன்னாங்க, வேறுபட்டு விட்டார்கள்.
அப்படி அந்த இது இப்ப பனு இஸ்ராயீலுடைய அந்த செய்தி அல்லாஹ் சும்மா சுருக்கமா அங்க சொல்றான். இதுல ஒரு விஷயம் நம்ம கேட்கணும், ஏன்னா இந்த கியாமத்து நாள் வரும், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை, அது கரெக்டா அந்த நேரத்தோட கியாமத்து நாள் வரும். அதுல என்ன செய்வாங்க, அம்மல்லிதுன ஷக்கூஃப ஃபின் நாரி லஹும் ஃபிஹா ஸஃபீரும் வ ஷஹீக். ஏன்னா கெட்டவர்கள் நரகில் இருப்பார்கள், அங்கே அவர்களுக்கு கழுதையின் கத்தலும் அலரும் இருக்கும். அந்த ஜஃபீர் ஷஹீக்குங்கள, அந்த ஷஹீக் சொன்னா கழுதை சத்தம், அதாவது ஒரு விசித்திரமான அங்கே ஒரு நிலை இருக்கும், ஒரு பக்க சத்தங்கள் மாறியான அவர் இந்த நரகத்தில் இருப்பார்கள். அதே போல் அமல் சுஉது ஃபஃபில் ஜன்னதி, அவர்கள் நல்லவர்கள் என்ன சொர்க்கத்தில் இருப்பார்கள். இந்த ரெண்டும் நரகத்தில் இருப்பவர்களும் சொர்க்கத்தில் இருப்பவர்களும் எது வரைக்கும் இருப்பாங்கன்னா, காலிதீன ஃபீஹா மா தாமத்தி சமாவத்து வல் அர்த், காலிதீன ஃபீஹா மா தாம சமத்தது, வானங்களும் பூமியும் நிலையாக இருக்கும் காலம் எல்லாம். இப்ப இந்த வானங்களும் பூமிகளும் இப்ப வானங்கள் பூமி கியாமத் நாளுக்கு முன்னால அழிஞ்சிடும். இந்த வானங்கள் பூமிகள் ஆனா அல்லாஹ் தஆலா கியாமத் நாளுக்கு பிறகு வேற வானங்கள் யௌம துபத்தல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஆயத்துல இருக்கு. அங்க கியாமத் நாள் அல்லாஹ் தஆலா இந்த பூமியை விட்டு வேற பூமி அல்லாஹ் தஆலா படைப்பான், இந்த வானங்களை விட்டு வேற வானங்களை படைப்பான். அந்த வானங்கள் நிலையாக இருக்கும். அது எப்போ அந்த நிலையாக இருக்கும் போது அவரை இந்த சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் அவங்களுடைய இடத்துல அவங்க என்ன செய்வாங்க, அவங்க நிலையாக இருப்பார்கள் என்ற விஷயம் அல்லாஹ் தஆலா இந்த கூறி இந்த சூராவுடைய கடைசியில என்ன குலன் நகுசு அலைக்கும் நம்பாய் ரசூல் மா நுஸப்பித்து பிஹி ஃபுவாத், இந்த ரசூல்மார்களுடைய இந்த சரித்திரங்களை சொல்லி நான் உங்களுடைய மனதை நம்ம என்ன செய்யறோம், இதயத்தை உறுதி செய்கிறோம். அதாவது உங்க இதயத்துல உங்களுக்கு சக்தியை நம்ம கொண்டு வருகிறோம். நுஸப்பித்து நிலைத்து வைக்கணும் உங்க இதயத்தை. நீங்க என்ன செய்யணும், நீங்க தளரக்கூடாது. வஜாக ஃபி ஹாதில் ஹக், இதுல உங்களுக்கு இங்க உண்மை வந்து விட்டது. மௌஇதா, அல்லாஹ்வுடைய உபதேசம் வந்து விட்டது. ஒரு திக்ர், அல்லாஹ் தஆலாவுடைய அந்த திக்ர் எல்லா மூமின்களுக்கு இருக்குது. ஒன் ததிரும் ஃபைனா முன் ததிரும், நீங்க சொல்லுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்கள வெயிட் பண்றோம். கியாமத் வரப்போது அங்க எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியத்தான் போகின்றது. அப்போ கடைசியா இந்த சூரா எங்க முடியுது அப்படின்னா, வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அதாவது இந்த சூரா எப்படி தொடங்கிச்சோ அதே ஒரு ஏன்னா அல்லாஹ் தாலாக்கு வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாத்தி, அல்லாஹ் தாலா வானங்கள் பூமி இருக்கிற மறைவான விஷயங்கள் எல்லா தாலா அறியக்கூட இருக்கின்றான். இலைஹி யூர்ஜவுல் அம்ரு குல்லும், அல்லாஹ்வின் பக்கம் தான் எல்லா விஷயங்களும் திரும்ப செல்லக்கூடியது. ஃபஅபுத்ஹு, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வதவக்கல் அலைஹி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். வமா ரப்புக பிகாஃபிரின் அம்மா தஅமலூன், உங்களுடைய ரப்பு நீங்கள் என்ன அம்மா தஅமலூன், நீங்க என்ன செய்றீங்களோ அதுல அல்லாஹ் என்ன செய்யல, அல்லாஹ் தஆலா பார்க்காம இல்ல. காஃபிர், அதாவது அல்லாஹ் தஆலா அறியாமல் இல்லை. அப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு இது அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அறியக்கூடிய, அல்லாஹ் தஆலாக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹை நம்பிக்கை கொள்ளுங்கள், இந்த தாவா பண்ணி நீங்கள் முன்னேறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லி இந்த சூரா முடிகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று கொஞ்சம் நம்ம இந்த சூரத் ஹூத்ல நான் கொஞ்சம் அதிகமான நேரத்தை எடுத்துக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நான் நினைச்சேன் சூரத் யூசுப் கூட கொஞ்சம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்ப நேரம் முடிகின்றது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த பாடத்தை இன்னைக்கு முடித்துக்கொள்வோம். நாளை இன்ஷா அல்லாஹ் சூரத் யூசுஃபும் அது அல்லாஹ் நாடினால் அதுக்கு முன்னுள்ள சூரங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வதக்கிர் ஃபஇன்ன الذِّكْرَى